ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பீடகாகினா என்னன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிடிபி அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் டீச்சர்ஸ் சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சைல்ட் பிஹேவியரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட கிளாஸ் ரூம் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து எப்படி இருக்குது, லேர்னிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பீடகாகியில் கேட்கக்கூடிய அந்த 30 கேள்விகள்லாம் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மொத்தம் 10 டாபிக் வந்து கேட்க போகிறாங்க. அந்த 10 டாபிக் கீழே இருந்தால் நம்மளுக்கு வந்து 30 கேள்வி வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேள்விகள் எப்படி இருக்க போகுது, அந்த 10 டாபிக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அண்ட் சைக்காலஜிஸ்டோட வந்து நேமு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜினால் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட திங்கிங் வந்து எப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து நீடடாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் வந்து கேட்க போகிறாங்க. ஒரு டீச்சர் அப்படின்னா அவங்க எப்படி டீச் பண்ணால் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதில் தான் நமக்கு என்ன வரப்போகுது, கொஷின்ஸ் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, ரீசனிங் கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்குது, மெமரி பவர் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் எது கீழே வருது, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்ற டாபிக் கீழே வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 to 11 இயர்ஸ் இருக்கக்கூடிய சைல்டு வந்து எந்த ஸ்டேஜை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வயசை வச்சு வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேஜாக வந்து பிரிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரியான டீச்சிங் பண்ணால் தான் அந்த பசங்களுக்கு வந்து புரியும், லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னது, க்ரோத்னா வேறு, டெவலப்மெண்ட்னா வேறு, ரெண்டும் வந்து சேம் கிடையாது இல்லையா? ஸோ அது ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ க்ரோத் அப்படின்னா என்னது, வயசாகிறது தான் வந்து க்ரோத் இல்லையா? ஸோ வளர்ச்சி வந்து நம்மளுக்கு நடக்கிறது. இதுவே டெவலப்மெண்ட்னா என்னது, பிரெயின் பவர். ஓகேங்களா? ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட் அதை வந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் டெவலப்மெண்ட் பற்றி கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ரோத்து. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எதோட பேஸ் பண்ணியிருக்கு, க்ரோத்தை பேஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் சோஷியல், எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட்னா என்ன. ஸோ இது வந்து நம்மளுக்கே தெரியும், ஒரு சைல்ட் பிஹேவியர் அப்படின்றது நம்ம சொல்லி கொடுத்து வர்றது கண்டிப்பாக இல்லையா? ஸோ நம்ம எது வந்து சரின்னு சொல்கிறோமோ அதுதான் வந்து அவங்களுக்கு சரின்னு தோணும். ஸோ வந்து சோஷியல் அண்ட் எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம தானே ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணிலாம் இருக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன்ஸ், டிசிப்ளின், வேல்யூஸ் இது எல்லாமே வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? எதுக்கெலாம் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங் டாய்ஸ். ஓகேங்களா? ஷேரிங் டாய்ஸ் அப்படின்றது எதை காமிக்குது அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து காமிக்குது. இந்த சமூகத்தில் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங். லேர்னிங்னா என்னது, லேர்னிங் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு இவங்களாம் தியரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் தியரி வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா தான்டைக் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஒன் மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மோட்டிவேஷன் என்ன மாதிரியான மோட்டிவேட் கொடுத்தா சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ண என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து குரூப் லேர்னிங். குரூப் டைனாமிக்ஸ்லாம் என்னது, ஒரு இண்டிவிஜுவலாக செயல்படுறதை விட குரூப்பாக வந்து அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு கேள்விகள் வந்து கேட்கலாம். டீச்சர் ப்ரைஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, இது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டியாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எக்ஸாம்பிளுக்கு கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செவன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐக்யூ லெவலை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம். அண்ட் க்ரியேட்டிவிட்டி, என்ன மாதிரியான க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டிலாம் வந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கூட கேட்கலாம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான பேசிக் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னா ஐக்யூ பற்றி கேட்கலாம், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்கலாம், க்ரியேட்டிவிட்டி பற்றி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கார்ட்னர் அப்படின்றவர் கொண்டு வந்தார். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. எய்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். பர்சனாலிட்டி டைப்ஸ் அண்ட் எவாலுவேஷனை பற்றி இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ண கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டு, அதோட பேர் வந்து ஃபார்மேட்டிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. 9th ஒன் பார்த்திங்க அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம் அண்ட் என்ன மாதிரியான கவுன்சிலிங் வந்து கொடுக்கலாம் ஃபார் சால்விங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க, என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து கொடுப்பீங்க அப்படின்றத பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட ஃப்யூச்சர் கோர்ஸ் சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஐடியாஸ் கொடுக்கறது தான் இந்த டாபிக் கீழே வரக்கூடியது. அண்ட் 10th ஒன் பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், மென்டல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறது. அண்ட் ஹைஜீன், சுத்தத்தை பற்றி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது. அண்ட் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட மென்டல் வெல்பீயிங் பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கறது. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து எல்லாமே வந்து என்ன மாதிரியான கேள்விகள் வந்து டெட் எக்ஸாமில் மோஸ்ட்லி கேட்பாங்க, அது எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம இந்த 10 டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன மாடலில் கேட்பாங்க அப்படின்னா தியரி, சைக்காலஜிஸ்ட் நேம் என்ன, ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறது, டெஃபினிஷன் மாதிரியான சாய்ஸ் கொஷின் வந்து கேட்பாங்க. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங், அசஸ் அண்ட் ரீசன், கிளாஸ் சுச்சுவேஷன் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. டீச்சிங் ப்ராக்டிஸ் பற்றி கேட்பாங்க. சைல்ட் பிஹேவியரை வந்து அனலைஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டோட நேம்லாம் வந்து இருக்குது, முக்கியமான சைக்காலஜிஸ்ட்டோட நேம்லாம் வந்து இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. யார் யார் எந்தெந்த தியரி வந்து கொண்டு வந்தாங்க, யார் யார் என்னென்ன டிஸ்கவரி பண்ணாங்க, இந்த மாதிரியான பேர்கள்லாம் வந்து அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பீடகாகி பற்றினா இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணலாம்.